சைவ சமயத்தில் சிவனை 64 வடிவங்களில் வழிபடுகின்றனர். இதனை சதுசஸ்தி மூர்த்திகள் என்று சமஸ்கிருத மொழியில் அழைப்பர். முதல் வடிவம் லிங்கமூர்த்தி. சிவலிங்கம் என்பது சைவ சமயத்தின் முழு முதற்கடவுளான சிவனை குறிக்கும் ஒரு வடிவமாகும். இரண்டாவது வடிவம் லிங்கோத்பவ மூர்த்தி. லிங்கோத்பவ மூர்த்தம் சிவாலயங்களின் கருவறையின் பின்புறச் சுவரில் மேற்கு நோக்கிய வண்ணம் காணப்படும். சிவன் ஆதியும் அந்தமும் இல்லா பெருஞ்சோதியன் என்பதனை விளக்கும் வண்ணம் அமையப்பெற்ற இம்மூர்த்தம் மகா சிவராத்திரி விழாவுடன் தொடர்புடையது. சிவாலயங்களின் கருவறையின் பின்புறம் நின்ற திருக்கோலத்தில் ஜோதி பிளம்பாக அடியும் முடியும் காணாதவாறு இருக்கும் இச்சிவ மூர்த்தியின் அடியில் பன்றி வடிவத்தில் விஷ்ணுவும் முடியில் அன்னம் வடிவில் பிரம்மனும் காணப்படுவர். மூன்றாவது வடிவம் முகலிங்க மூர்த்தி. லிங்கத் திருமேனியில் சிவமுகம் இருப்பதை முகலிங்க மூர்த்தி என்கிறோம். திருவக்கரை, கச்சபேஸ்வரர், கொற்றையூர் என்று 3 இடங்களில் மட்டும் திருமூர்த்தியை தரிசிக்கலாம். நான்காவது வடிவம் சதாசிவமூர்த்தி. சதாசிவம் தென்னக சிவநெறியின் பரம்பொருளாக போற்றப்படுகின்ற சிவன் வடிவமாகும். தூய வெண்ணிறத்துடன் 5 திருமுகங்களும் 10 கரங்களும் 15 திருக்கண்களும் கொண்டு 16 வயது இளைஞனாக காட்சியளிடும் சதாசிவனை தியானிக்குமாறு ஆகமங்கள் கூறுகின்றன. ஐந்தாவது வடிவம் மகா சதாசிவமூர்த்தி. சிவபெருமான் 25 தலைகளும் 50 கைகளும் கொண்ட திருக்கோலம் மகா சதாசிவமூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. மகா சதாசிவமூர்த்தி கைலையில் உள்ளார். இவரை சுற்றி 25 மூர்த்திகளும் இருப்பதாகவும் ருத்ரர்களும் சித்தர்களும் முனிவர்களும் வணங்கக்கூடியவராக இருக்கிறார். ஆறாவது வடிவம் உமா மகேஸ்வர மூர்த்தி. உமா மகேசன் முதற்பெரும் தம்பதியினான உமையும் சிவனும் அருகருகே அமர்ந்தருளும் திருக்கோலமே உமா மகேச திருக்கோலமாகும். ஏழாவது வடிவம் சுகாசன மூர்த்தி. சுகாசன மூர்த்தி என்பது உமாதேவியாருக்கு சிவபெருமான் சிவ ஆகமங்களின் பொருளினை விளக்கிய திருவுருவமாகும். சுகாசனர் வடிவத்தில் இடக்காலை மடக்கி வைத்து வலக்காலை தொங்கவிட்டு சிவன் அமர்ந்திருக்கிறார். எட்டாவது வடிவம் உமேசமூர்த்தி. இவ்வடிவத்தில் சிவபெருமான் இடதுபுறம் உமையம்மையுடன் நின்றபடி காட்சியளிக்கும் கோலமாகும். சிவபெருமான் வலக்கையில் அபய முத்திரையை தாங்கியும் இடதுபுறத்தில் உமையுடனும் காணப்படுகிறார். பிரம்மா தனது படைப்பு தொழிலை செய்ய உதவியாக 4 குமாரர்களை படைத்தார். ஆனால் அவர்கள் அத்தொழிலை செய்ய விருப்பம் கொள்ளாமல் ஞானத்தினை அடைய விரும்பினர். திருமாலும் பிரம்மனும் தம்பதியராக இருப்பதைக் கண்டு ஞானத்தினை கற்க சிவபெருமான் இருக்கும் கைலை நோக்கி சென்றனர். அவரும் உமையுடன் இருப்பதைக் கண்டால் சனத்குமாரர்கள் வருத்தம் கொள்ள நேரிடும். பின் ஞானம் அடையும் அவர்களின் எண்ணம் ஈடேறாது என சிவபெருமான் தன் அருகே இருந்த அனைவரையும் எரித்து சாம்பலாக்கினார். பின் தட்சிணாமூர்த்தியாக ஆல மரத்தில் தனித்து அமர்ந்து 4 ஞானத்தை வழங்கினார். பின்பு தனது இடத்தோலை பார்த்தால் அதில் இதுவரை சிவபெருமானோடு ஒன்று இருந்த உமையம்மை வெளிப்பட்டார். பிறகு சிவபெருமான் இடப்புறம் அமர்ந்து இருவரும் அருள் செய்தனர். 9வது வடிவம் சோமஸ்கந்த மூர்த்தி. சிவ பார்வதி தம்பதிகள் தங்கள் குழந்தையான கந்தனுடன் காட்சி அளிப்பதை சோமஸ்கந்தர் என்று அழைக்கிறோம். சோமஸ்கந்தர் என்பது சமஸ்கிருத மொழிச்சொல். சோமன் என்னும் சிவபெருமான், ஸ்கந்தர் என்னும் முருகனுடன் உமையுடன் இருக்கும் உருவநிலை சோமஸ்கந்தர் எனப்படுகிறது. சூரபத்மனின் கொடுமைகளை தடுக்கும் பொருட்டு தேவர்கள் சிவபெருமானிடம் முறையிட்டார்கள். அவனின் கொடுமைகளை அழிக்க 6 முகங்களில் இருக்கும் நெற்றிக் கண்களில் இருந்து 6 நெருப்பு பொறிகளை வெளியிட்டார். அந்நெருப்பு பொறிகள் கங்கையில் விடப்பட்டு சரவண பொய்கையை அடைந்தன. அவைகள் 6 குழந்தைகளாக மாறின. 6 குழந்தைகளையும் 6 கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள். 6 குழந்தைகளையும் பார்வதி அணைக்கும் பொழுது ஒரே குழந்தையாக கந்தன் வடிவு பெற்றார். கந்தனுடன் தாயான பார்வதியும் தந்தையான சிவனும் தேவர்களுக்கு காட்சி அளித்தமையை சோமஸ்கந்தர் என்று அழைக்கின்றனர். 10வது வடிவம் சந்திரசேகர மூர்த்தி. சந்திரனை தலையில் தரித்த கோலம் இதுவாகும்.
சந்திரன் தக்ஷகுமாரிகள் 27 பேரை மணந்த போதிலும் அவர்களில் ரோகிணியிடம் மட்டும் அதிகம் பிரியமாயிருந்தான். இதனால் கோபம் கொண்ட தக்ஷன் சந்திரனின் அழகு குறைந்து மங்கிப் போக சாபம் கொடுத்தான். தன் சாபம் நீங்க ஈசனை வழிபட்டான் சந்திரன். அவனின் கலை முழுவதும் தேய ஆரம்பித்தது. இன்னும் 2 நாட்களில் முற்றிலும் காணாமல் போய்விடும் என்ற நிலைமை தோன்றிய பொழுது இறைவனே அவன் மீது இரக்கம் கொண்டு அவனை காப்பாற்றுகிறார். 3ஆம் பிறை அன்று தேய்ந்திருந்த சந்திரனை சேகரம் செய்து தன் முடியில் சூடியதால் சந்திரசேகரர் என்ற பெயர் பெற்றார் ஈசன். 11வது வடிவம் இடபாரூட மூர்த்தி. இடபாரூடரை அபிஷேகம் செய்ய உடல் நோய் தீரும், குழந்தை பாக்கியம் உண்டாகும், திருமந்திர பொருள் விளங்கும், அருகம்புல் அர்ச்சனையும் தாம்பூல நெய் வைத்தியமும் பிரதோஷ காலங்களில் கொடுக்க நினைத்தது நடைபெறும். உயர் பதவி கிட்டும். இங்குள்ள சிவனை வில்வ நீரால் அபிஷேகம் செய்ய அடுத்த பிறவியிலும் சிவனின் அருள் பூரணமாய் கிடைக்கும் என்பது ஐதீகம். ரிஷபம் என்றால் காளை. காளையுடன் இருக்கும் சிவனின் உருவத் திருமேனி. அசுரர்கள் தொல்லையினால் தேவர்கள் கைலாயம் சென்று தங்களை காப்பாற்ற சிவனிடம் முறையிட்டனர். சிவன் தேவர்களால் செய்யப்பட்ட தேரில் ஏறி அசுரர்களுடன் போருக்கு புறப்பட்டார். தேரின் அச்சு முறிந்து விட்டது. சிவனிடம் கொண்ட அன்பின் காரணமாக மகாவிஷ்ணு காளை உருவம் கொண்டு சிவனை ஏற்றி சென்றார். 12வது வடிவம் இடபாந்தீக மூர்த்தி. இரவாமல் இருக்க தர்ம தேவதை சிவனிடம் ரிஷப வாகனமாக இருக்க வரம் வேண்டி நின்றார். அதனை அங்கீகரித்து தர்ம தேவதையை வாகனமாக ஏற்றுக்கொண்ட சிவபெருமானின் திருவுருவம் இடபாந்தீக மூர்த்தி என்று அழைக்கப்படுகிறது. உலகம் அழியும் பொழுது தானும் அழிய நேரும் என்ற பயம் தர்ம தேவதைக்கு வந்தது. ஊழி காலத்தில் சிவபெருமான் உமா பார்வதியுடன் சேர்ந்து திருநடனம் புரிவார். அந்நாளில் புது உலகம் தோற்றுவிக்கப்படும். எனவே தர்ம தேவதை சிவபெருமானை நோக்கி தவமிருந்து அவரிடம் சரணடைந்தார். தர்ம தேவதை ரிஷபமாக மாறி நிற்க ரிஷபத்தின் தலையை சிவபெருமான் தொட்டு ஆசி தந்தார். 13வது வடிவம் புஜங்க லலித மூர்த்தி. காசிப முனிவர் வினந்தை மகனான கருடன் மற்றொரு தாயான கத்துவிற்கும் காசிப முனிவருக்கும் பிறந்த நாகங்களை கொடுமைப்படுத்தினான். இதனால் நாகங்கள் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டி பூஜைகள் செய்தன. கருடனிடமிருந்து காக்க நாகங்களை தன்னுடைய உடலில் ஆபரணமாக சிவபெருமான் தரித்து கொண்டார். இதனால் புஜங்க லலித மூர்த்தி என்று அழைக்கப்பெற்றார். புஜங்கம் என்றால் பாம்பு. பாம்பை ஆபரணமாக அணிந்தவர் என்று இதற்கு அர்த்தமாகும். 14வது வடிவம் புஜங்கத்ராச மூர்த்தி. தருக்காவனத்து முனிவர்களின் அகந்தையை சிவபெருமான் அழிக்க சென்றார். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் சிவபெருமான் மீது தங்களுடைய தவ வலிமையால் கொடிய பாம்புகளை ஏவினர். அப்பாம்புகளுக்கு சிவபெருமான் பயப்படுவதாக நடித்த திருமேனி புஜங்கத்ராச மூர்த்தியாகும். 15வது வடிவம் சந்தியான் ருத்த மூர்த்தி. அமிழ்தம் வேண்டி தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்தனர். அதற்கு சிவபெருமானின் நாக ஆபரணமான வாசுகி பாம்பினை கயிறாகவும் மேரு மலையை மத்தாகவும் பயன்படுத்தினர். அதிக அழுத்தத்தினால் வாசுகி பாம்பு வலி தாங்காமல் ஆழகாலம் என்ற விஷத்தினை கக்கியது. அவ்விஷம் தாக்கி தேவர்களும் அசுரர்களும் கருகினர். அனைவரும் சிவபெருமானிடம் தங்களை காக்கும்படி வேண்டி நின்றனர். சிவபெருமான் ஆழகால விஷத்தினை அருந்தி அனைவரையும் காத்தார். அதன்பின் சந்தியா தாண்டவத்தினை ஆடினார். இவ்வடிவம் சந்தியான் ருத்த மூர்த்தி என அழைக்கப்படுகிறது. 16வது வடிவம் சதாநிருத்த மூர்த்தி. சிவபெருமான் படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என 5 தொழில்களையும் நடனம் ஆடியபடி நிகழ்த்தி கொண்டிருக்கிறார். இந்த திருநடன உருவத்தினை உமையம்மை இடமிருந்து தரிசிக்கும் பொழுது சிவகணங்களும் தேவர்களும் நந்தி தேவரும் வாத்தியங்களில் இசையை ஒலித்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திருவுருவம் சதாநிருத்த மூர்த்தி என அழைக்கப்படுகிறது.